ஹலோ வியூவர்ஸ், இன்றைய காணொளியில் நூலின் ஆசிரியர், அதாவது நூலின் சிறப்பு பெயர்கள் அதை பற்றி பார்ப்போம். வாக்குண்டாம் என சிறப்பிக்கப்படும் நூல் மூதுரை, நறுந்தொகை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை, சந்தக் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் திருப்புகழ், குட்டி திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம், கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் தேம்பாவாணி, கிறிஸ்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படும் நூல் இரட்சண்ய மனோகரம், தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு, குட்டி கந்தபுராணம் என அழைக்கப்படும் நூல் கந்தர் கலிவெண்பா, திருவருட்பா என அழைக்கப்படும் நூல் வள்ளலாரின் பாடல்கள், சைவ வேதம் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாசகம், ஆரணம் ஏரணம் காமநூல் எழுத்து ஆகமம் ஆகமத்தின் காரணம் ராஜா கோவை, தமிழின் முதல் கோவை என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் திருக்கோவை. முதற்கோவை பாண்டிய கோவை என்பாரும் உண்டு. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம், முதல் சித்த நூல் திருமந்திரம், தமிழின் முதல் அந்தாதி நூல் அற்புத திருவந்தாதி, சொற்றொடர் நிலை என அழைக்கப்படுவது அந்தாதி நூல்கள், தமிழின் முதல் மாலை வகை சிற்றிலக்கிய நூல் திருவிரட்டை மணிமாலை, ஆதி உலா ஞான உலா என சிறப்பிக்கப்படும் நூல் திருக்கயிலாய ஞான உலா, முன்னணி நிலை பின்னணி நிலை என அழைக்கப்படும் நூல் உலா நூல்கள். 12ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ள நூல் பெரிய புராணம், உலகலாம் என தொடங்கி உலகலாம் என முடியும் நூல் பெரிய புராணம், திருத்தொண்டர் மாக்கதை என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம், தமிழின் முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம், காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளான நூல் பெரிய புராணம், தமிழின் 2வது தேசிய காப்பியம் பெரிய புராணம், ஆன்ற தமிழ்மறை, திராவிட சாகரம், சந்தமிகு தமிழ்மறை, அருந்தமிழ் பணுவல், தீந்தமிழ் பணுவல், திராவிட வேதம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவது 4000 திவ்ய பிரபந்தம். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.